அன்பான இனிய பெரிய உறவுகளே, இது வீடியோ லென்த்து பெருசு. ஏன்னா இது நம்ம பேசலைன்னா நிறைய பேர்த்துக்கு என்ன சொல்கிறது, மன அழுத்தங்கள்லேருந்து வெளியில் வர முடியாமல் கூட போகலாம். சரிங்களா? நீங்கள் ஒரு தவறு செய்திருக்கலாம், அல்லது செய்யாமல் பழி சொல்லுக்கு ஆளாயிருக்கலாம். இது முதல் பார்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒருத்தரை பற்றி இவங்க சரியில்லை, இவங்க அப்படி மோசம், இவங்க இப்படி மோசம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம மனசோ நம்மளுடைய ஆள் மனசோ அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு நம்மளுக்கு உள்வாங்கி எடுத்துக்குதோ அது மட்டும் மனசுக்குள்ளே போய் ஸ்டேபிளராகி நின்றும். நம்ம சிந்தனைக்குள்ளேயும் அதுதான் நிற்கும். அவங்கள பார்த்தாலே இவங்க இன்னார் அப்படின்னு, அதாவது என்ன குறை சொன்னாங்களோ அந்த குறைய அவங்களோட இதில் வச்சு பார்ப்போம். ஒன்று. ரெண்டாவது, மனசுக்கு பிடிக்காதவங்க எப்படின்னா, அவங்க பண்ணுற செய்கை சில விஷயங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு அறவே பிடிக்காது. அவ்வளோ டென்ஷன் ஏற்படும். சரிங்களா? அப்போ அவங்கள பார்த்தாலே, அவங்க சொல்கிறத கேட்டாலே நம்மளுக்கு அது கேட்கவே பிடிக்காது. இவங்க சொல்லி நம்ம கேட்குறதா, இவங்க சொல்லி நம்ம பேசுகிறதா அப்படின்னு அந்த ஒரு மண்டைக்குள்ளே முக்கால்வாசி ஒன்று அடுத்தவங்க சொன்ன விஷயத்த உள்வாங்கிக்கிறது. ரெண்டாவது, நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னு அப்போது அந்த மாதிரி ஒரு நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதாவது ஒரு நாள் ஒரு நல்ல விஷயத்த நம்மளுக்கு சொல்லுவாங்க, அல்லது அவங்கக்கிட்ட இருந்து சில நடவடிக்கையின் காரணமாக ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் இந்த பிடிக்கல அப்படிங்கிற இடத்துல நம்ம ஒரு ஃபார்ம் ஆயிட்டோம்ல, அந்த இடத்துல இருந்து அவங்க ஒரு நல்லதே சொல்ல வந்தாலும் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, எல்லாரையுமே பகையாளியாக நினைக்க வேண்டாம். இப்போ நம்மளை அடித்தான்னா அவனை திருப்பி அடிக்கிறக்கோ திருப்பி திட்டுறதுக்கோ நீங்கள் முற்படுறது அது வேறு. அதாவது காரணமே இல்லாமல் யாரும் நம்மளைய டச் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது மீறி அப்படி நடக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு அதனுடைய சொல்யூஷன் என்னவோ அந்த டைமில் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்த நொடி அந்த பகையை வளர்த்தாமல் அதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆழ்மனம் இருக்கு இல்லையா, ஒரு பிரச்சனையை உள்ளே போட்டுருச்சுன்னா அந்த ஆழ்மனம் என்ன வேணாலும் நம்மளைய என்ன சொல்கிற சுற்றி விட்டு நம்மளை என்னவா வேணாலும் வெளிப்படுத்திடும். அது அப்போ ஒரு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்காமையே போயிடும். ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு எதிரியாக இருக்கிறாங்க, நம்ம பிள்ளை படிக்கட்டில் உருண்டு வந்துருச்சு, ஓடி அவங்க அதை குழந்தைய ஐயோ குழந்தை விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லி பிடிச்சாங்கன்னாக்கா அந்த இடத்துல கடவுள் அவங்களுடைய உடம்புல ஒரு நாளிகை அப்படி இறங்கி அந்த குழந்தைய காப்பாற்றிருக்காருன்னு அர்த்தம். அப்போ கடவுளுக்கு நல்லவங்க கெட்டவங்கன்னெல்லாம் கிடையாது, யாரை எங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும் கடவுளுக்கு. சரியா? அதனால தான் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்மளுக்கு தெரியும் கடவுள் நம்மளை எப்படி யூஸ் பண்ணுறாரு, என்ன இது பண்ணுறாரு. அப்போ அதுக்கு நம்ம ஆள் மனசை எல்லாத்து மேலேயும் இருக்கக்கூடிய கோபங்கள் அப்பப்போ காமிச்சிட்டு ரிட்டன் மறுபடி பேக்கப் ஆகி வந்துடணும். அந்த கோபத்தை வளர்த்தியோ இல்லை அந்த கோபத்தை மனசுக்குள்ளே வச்சுருந்தோ இது பண்ணக்கூடாது. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நிறைய பேர்த்து மேலே கோவம் இருக்குது. சிலரை வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி விட்டுட்டேன்னா அதை விட்டுறணும். மறுபடியும் அதை பற்றி ரிப்ளேஸாக குப்பையை சேர்த்திக்கிட்டே இருந்தோம்னாலும் நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க் தான். இன்னொன்று, ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு ஒருத்தவங்களை ரொம்ப கெட்டவங்கன்னு மனசில் எடுத்துக்காதீங்க. சப்போஸ் அவங்களுக்கு அவங்க கெட்டவங்களாக இருந்திருக்கலாம், நம்மளுக்கு அவங்க நல்லவங்களாக கூட இருக்கலாம். சரியா? இப்போ நம்ம சொல்கிறோம் தெரியுமா, உறவுகள் ரொம்ப மோசம், சொந்தக்காரன் ரொம்ப சரியில்லை, அவனையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே விடாதீங்கன்னு சொல்கிறாங்களே, இந்த விஷயத்தை நீங்கள் மறுக்க முடியுதான்னு பாருங்கள். அதே சொந்தக்காரன் தான் இன்னொருத்தனுக்கு ஃப்ரெண்டு, இன்னொருத்தருக்கு நண்பனாக இருக்கிறான், அல்லது இன்னொருத்தருக்கு தோழியாக இருக்கிறா. அவங்களுக்கு அவங்க நட்பின் வழியாக 5-10 வருஷம் பாண்டிங்க, 30 வருஷம் பாண்டிங்கன்னு சொல்லி போட்டு யாரோ ஒருத்தருக்கு அவன் நல்லது செய்துட்டு தான் இருக்கிறான். ஆனால் தன்னை சார்ந்தவங்களுக்கு அவங்க செய்யறது கொஞ்சம் முற்படுறது இல்லை. அல்லது ஒரு விஷயத்தில் இன்னொன்று தெரிஞ்சுக்க, ரொம்ப பாசம், ரொம்ப ஒரு பாண்டிங்கில் இருக்கீங்க உறவுக்குள்ளேயே அல்லது நட்புக்குள்ளேயே அப்படி இருக்கிறீங்கன்னு சொன்னால், உங்களால் முடிஞ்ச தொகையை திருப்பி வராட்டியும் பரவாயில்லைன்னு உங்களுக்கு ஒரு 10,000 கேட்டு வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உங்கள் கையில் சொந்தமான பணமாக ஒரு 2,000 கொடுத்தா அவன் திருப்பி கொடுக்காட்டி பரவாயில்லன்னு நினச்சா அப்படி கொடுத்து உங்கள் பேரும் பெருமையும் நிலநாட்டிக்குங்க. நீங்கள் கட்டாயத்தின் பேரில் நீங்கள் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் கலெக்ட் பண்ணி, சரி நான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான்ப்பா நான் உனக்கு அந்த பணத்தை கொடுக்குறேன்னு அவங்ககிட்ட ஒரு கதையை சொல்லி அந்த பணத்தை கொடுத்து அப்புறம் அந்த பணம் அந்த டைமுக்கு வரல அப்படிங்கும்போது அதுக்கு நீங்கள் வட்டி கட்டுற மாதிரி ஒரு சூழல் வரும். அல்லது உங்கள் பணத்தையே கொடுத்தாலும் அன்னாடு கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போதெல்லாம் பணம் அவனுக்கு கொடுத்துமே அவன் கொண்டு தரலையே, அல்லது ஒரு நலம்பலத்துக்கு வந்தாலும் கூட அவனை ஒரு மாமாவாவோ சித்தப்பாவாவோ பெரியப்பாவாவோ எந்த உறவாகவும் பார்க்காம எங்கிட்ட பணம் வாங்கிட்டு எப்படி சுற்றுறான் பாரு. அது ஆணோ பொண்ணோ, சின்னம்மா பெரியம்மா அத்தை அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப அன்பும் ஆதரவும் அவங்களுடைய குடும்பங்களோடு நீங்கள் சேர்ந்துருக்கிற நெருக்கமும் அதிகமாக இருந்தால்
பண வரவு செலவு வச்சுக்காதீங்க. அப்படியே நீங்கள் பணம் கொடுக்கணும்னு நினச்சா திருப்பி வராத பணமாக தான் நீங்கள் கொடுக்கணும். இந்தாப்பா வச்சுக்கோ, இது என் கையில் இருக்குது, 10,000 என்னால் பெரட்ட முடியாது, 2,000 எங்களோட பணம், நீ உனக்கு எப்போ முடியுதோ அப்போ கொடுங்கிற அந்த ஒரு வார்த்தையை மறந்துடக்கூடாது. அதை ஒரு வார்த்தையை சொல்லி கையில் கொடுத்துருவோம். அப்போ அவங்களுக்கு உங்களை பார்க்கும்போது அந்த உறவு முறைகள் மாற்றமாக தெரியாது. உங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது ஐயோ உங்களுக்கு பணம் கொடுத்துட்டோமே இன்னும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தமும் இருக்காது. இதுவே பெரும்பாலான வழிகளுக்கு சொந்தம். இன்னொன்று, வீட்டுக்கு தெரியாமல் நிறைய பிள்ளைங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அதை பண்ணிக்கிறாங்க, இதை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் வெளியில் போயிடுறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி, உங்களுக்கு விருப்பம் ஏற்பட்டுருச்சுன்னா அம்மா அப்பாட்ட கேளுங்க. இல்லை 2 சைட்லேயுமே ரொம்ப கெடுபடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தயவு செய்து உங்களுடைய காதல் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, இன்னொரு மோசமான விஷயத்த சொல்ல, நீங்கள் யாரையோ கல்யாணம் பண்ணிவிட்டு இவனை நினச்சிட்டு அவங்க கூட சேருங்கன்னு சொல்கிறது இல்லை. அதே மாதிரி நீ யாரையோ கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு பொம்பளை கூட இப்படி ஒரு வாழ்க்கை நடத்துன்னு சொல்கிறது இல்லை. அவங்கள நினச்சா அந்த காதலோடவே இருந்துருங்க. ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல தவறான முடிவெடுத்து அந்த பையனை கொள்றதோ, இல்லை அந்த இடத்துல ஒரு தவறான முடிவெடுத்து இந்த பிள்ளையை கொள்றதோ, இது மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. இனி அடுத்து செக்ஸர் பாருங்கள். இந்த சொல்லாமல் கொள்ளாமல் அந்த பிள்ளை ஓடிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அவன் எப்பேற்பட்ட கொடுமைக்காரனாக இருப்பான், இல்லை எவ்வளோ பெரிய ட்ரக் அடிக்டாக இருந்திருப்பான், இல்லைன்னா வேறு ஏதாவது பழக்க வழக்கத்தில் தான் இருக்கும். ஒரு சில பசங்கள்லாம் வந்து கோபம் வந்தால் தன் நிலையை மறந்துடுறவங்களா இருப்பாங்க. ஸ்மூத்தாக போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டாக்கா அவங்க வேறு மாதிரி ஒரு பிஹேவியரை வெளிப்படுத்துவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நான் சில விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட, இதெல்லாம் சில விஷயங்கள் பார்த்து சிலதெல்லாம் கேட்டு அப்படிங்கிறத விட, இப்போ சமீபமாக ஒரு வீடியோவில் பார்த்தேன். அந்த பையன் ஏதோ கோபத்தில் ஒய்ஃபை கூப்பிட்றான் போல், பட் வந்து அந்த பிள்ளைய கட்டையில் அடித்து அதை கொல்றதை பார்க்கும்போது, அது வீடியோ இதில் அதிகமாக வந்துட்டு இருந்ததை பார்க்கும்போது என்னால் அது இதுதான் நடந்துரும் அப்படின்னு சொல்லி தான் உங்களை சேவ் பண்ணுறோம். ஏதோ நல்லவனுக்கு கட்டி கொடுக்கலான்னு. சரி, அவன் சரியில்லைனாலும் சுயமாக வாழ பழகிக்குங்க. அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். ஆணுக்கு ஒரு பெண்ணு கிடச்சிருவா, ஆனால் பெண்ணுக்கு ஒரு ஆண் கிடைக்க மாட்டான். அவளை தொடச்சி தூக்கி சாப்பிட்டோன்னே தொடச்சி தூக்கி வீசிட்டு போகிறக்கு ஆள் கிடைப்பாங்க. அதனால் யாரோ ஒருத்தன் அவனை ஒரு 4 வருஷம் பழகினேன் 5 வருஷம் பழகினேன்னு போகவே போகாதீங்க. 12 வருஷம் ஆனாலும் பாம்பு தான், 12 வருஷம் ஆனாலும் விஷம்தான். இன்னும் அது இன்க்ரீஸ் வேணால் ஆகுமே தவிர ஒருபோது இதாகாது. நம்ம சூழல்களில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை புரிஞ்சுக்குங்க. 2வது, இந்த மாதிரி குற்றங்கள் உருவாகிறதுக்கு இங்கிருந்தே தான் நம்ம வளர்த்துறோங்கிறதும் ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். குழந்தைகளுக்கு தைரியத்தை வளர்த்து கொடுங்க. அன்னைக்கெல்லாம் மிஸ்ஸை அடித்து பிடிச்சி எல்லாம் இது பண்ணும்போது அவங்களுக்கு மான அவமானமெல்லாம் மனசில் ஒரு உறுதி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இவங்க இது சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்கன்னு பயமோ கோபமோ வர்றக்கான சான்சஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, மானக்கேடுக்கு பயந்துட்டு பிள்ளை சூசைட் பண்ணிக்கிறது, மானக்கேடுக்கு பயந்துட்டு ஒய்ஃபை கொலை பண்ணிடுறது, மானக்கேடுக்கு பயந்துட்டு மனைவி கணவனை கொலை பண்ணிடுறது. இந்த மாதிரி நம்ம சிறுசுலேருந்து ஒரு தைரியத்தை வளர்த்தாம இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்கிறதுக்கும் உருவாகிறதுக்கும் நாமளும் ஒரு காரணங்களாயிரும். அதே மாதிரி ஒருத்தர் பிடிக்கல, ஒரு கேஸ் நடக்குது, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க வந்தாங்கன்னா அவங்க பிரச்சனை, அவங்க போனாங்க அவங்க வந்தாங்க, பேசாமல் இருங்க. அதே மாதிரி ஒரு பொம்பளை வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டு போகிறான் பிடிக்கிறான் அப்படின்னு எல்லாம் இருந்ததுனாக்கா நீங்கள் உங்களுடைய சாத்திட்டு பேசாமல் இருந்துருங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் அதை நோண்ட போகும்போது தான் உங்கள் குடும்பமே செதஞ்சு போகுது. சரியா? அவங்க எப்படி ரிப்ளை பண்ணுறாங்க, எந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ளே என்னத்தை கொண்டு வந்து விடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அன்னாடு நம்ம குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்கிறத நிறுத்தக்கூடாது. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அறிவுரை சொல்லணும். இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டு வரும்போது எவ்வளவோ பிரச்சனைகள் குறையும். 2வது, சிறு வயசு பசங்களோ பிள்ளைகளோ இதை நீங்கள் கேட்கும் பட்சத்துக்கு நான் ஒரே விஷயம் சொல்கிறேன். ஒரு விஷயம் பிடிக்கலேன்னு 2 சைடில் பிரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுடைய காதலோட அமைதியாக இருந்துருங்க. நீங்கள் மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயத்தை தொடவோ தேடவோ செய்யும்போது உங்கள் உயிருக்கு நீங்களே உழ வச்சுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சவங்க புத்திசாலியாக வாழ்க்கையை வாழ்விச்சிருவாங்க, புரியாதவங்க இந்த மாதிரி செய்தியாக வருவாங்க. அது நம்ம உடம்போட ஒட்டிய சதையாக இருந்தாலும் அந்த கொடூரத்தையும் கொடுமையும் பார்க்கக்கூடிய நிலைமை நம்மளுக்கு உருவாயிட்டு தான் இருக்குது.
புத்திசாலிகளே வளர்த்துறதுங்கிறது ஒரு பகுதி இருந்தாலும் அறிவுரை சொல்கிறத யாரும் நிறுத்திடாதீங்க. அதை நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன்.